ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இன்னைக்கு டே நல்லா போயிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ எங்களுக்கு எப்படி போச்சுன்றதை இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் என்ன இருந்தாலும் எங்களுக்கு கொடுங்க. ஸோ எங்கள் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நானும் கிவியான என் ஃப்ரெண்டும் எப்படி அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணோன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். மெலன் என்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட அஸ் யூஷுவல் ரொட்டீன் ஒர்க்கு மார்னிங் எந்திரிச்சோன்னே ஒரு குட்டியை கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்னைக்கான டேவை நல்லபடியாக அமைச்சு கொடுன்னு சொல்லி ஒரு குட்டி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயும் பண்ணக்கூடிய இல்லை, ஒரு வீட்டு வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா, வாசல் தொளிக்கிறது, கோலம் போடுறது, அவங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் பண்ணி கொடுத்து அவங்கள வீட்டில் இருக்கவங்கள வேலைக்கு அனுப்புறது, இந்த ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்காங்க, ப்ரைவேசி இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் நம்மளுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க, நம்ம யார் யாருக்கெல்லாம் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு 50 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காலையில் ஹாப்பி நியூ இயர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை வந்து எல்லாத்துக்கும் அதே சேம் விஷ் பண்ணி எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் வந்து இனிதாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டேன். அப்புறம் எல்லாத்துக்குமே லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மார்னிங் எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணப்ப நம்மளோட ஷேரிங்கை அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸாக ஒரு ஷேரிங் கொடுத்துட்டு அதோட நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படி பார்த்தா இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி ஒரு கோயிலுக்கு போய் சாமிக்கு ஒரு குட்டியாக ஒரு நன்றியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீனாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தப்ப இன்னைக்கு காலையில் ஒரு அருமையான ஒரு வேலை பண்ணோம். இன்னைக்கு எல்லாருமே ஒரு நல்ல செயல் செய்யணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா. ஸோ புது வருஷம் பிறந்துருச்சு, எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல திருப்பம் இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு என்னோட ஆசை என்ன அப்படின்னா, நானும் கிவியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஜிவி நேச்சுரல்ஸ், அதாவது கிரேட் வேல்யூ நேச்சுரல்ஸில் அதனோட ப்ராடக்டான ஒரு சோப்பு, பிரைட்னிங் ஒயிட்னிங் சோப்பு. இது வந்து நாங்கள் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ரீசன்ட் டேஸாக இதனோட சேல் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு. எங்ககிட்ட வாங்கி இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு குட் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீட்பேக் எல்லாம் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்தா ஒருத்தர் சோப்பு சூப்பர்னாங்க, ஒருத்தர் ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குனாங்க. ஸோ இதெல்லாம் படித்தப்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. இது போக இன்னைக்கு புதுசாக எனக்கு ஒரு 10 கஸ்டமர் ஆட் ஆகியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு என்னோட ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் அதோட வீட்டில் வந்து ஒரு குட்டியாக ஒரு கேக் கட் பண்ணி ஃபேமிலியோட ஒரு செலிப்ரேட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இது எங்களோட ஹாப்பி நியூ இயர் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு எங்ககிட்ட வாங்கி இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு குட் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீட்பேக் எல்லாம் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்தா ஒருத்தர் சோப்பு சூப்பர்னாங்க, ஒருத்தர் ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குனாங்க. ஸோ இதெல்லாம் படித்தப்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. இது போக இன்னைக்கு புதுசாக எனக்கு ஒரு 10 கஸ்டமர் ஆட் ஆகியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு என்னோட ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது. ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நியூ இயர் வந்து எப்படி போச்சு? ஐ எம் கிவி. இன்றைக்கி என்னோடய நியூ இயர் வந்து பயங்கரமாக போச்சுங்க. எப்போவுமே நம்ம வந்து நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரெசொல்யூஷன் வந்து எடுப்போம். பட் இந்த இயர் தான் ரொம்ப உருப்படியாக நான் வந்து ஒரு ரெசொல்யூஷன் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நமக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஒரு 100% வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணி இந்த இயர் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி ரெசொல்யூஷன்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஷார்ப்பாக 12 மணிக்கு கேக் கட் பண்ணி நிறையா குட்டீஸோட அப்படியே வாசலில் வந்து கலர் கலராக கோலம்லாம் போட்டு ரொம்ப பயங்கரமாக நிஜமாகவே 2025 வந்து சூப்பராக வந்து வெல்கம் பண்ணியிருக்கேன். 2024 வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணிருச்சு. பட் ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப கிராட்டிடியூட் பண்ணியிருக்கேன். இந்த 2025 வந்து ஒரு சின்ன கிராட்டிடியூடோடு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. எங்களோட ஜிவி ஹோம்மேடு சோப்ஸில் வந்துட்டு ஒரு பல்க் ஆர்டர் வந்து இன்றைக்கி ரிசீவ் பண்ணேன். ஸோ நியூ இயர் அதுவுமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது வந்து பயங்கரமான ஒரு பிளெஸ்ஸிங் அண்ட் பயங்கரமான ஒரு ஹாப்பினஸும் கூட. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய பேபிக்கு வந்துட்டு ஒரு சின்ன சிக்னஸ் ஆகிடுச்சு. அது ஒன்று மட்டும்தான் சேரபிள். அதர்வைஸ் இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஃபீலிங் பிளெஸ்டு. ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்களும் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அகெயின் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க் யூ.